இந்த பூமியில் ஒரு காலத்தில் வரைபடத்திலேயே இல்லாத ஆனா வரலாற்றில் மட்டும் பேசப்படும் ஒரு நாடு இருந்ததா? அது கற்பனையா இல்ல மறைக்கப்பட்ட உண்மையா? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் இந்திய பெருங்கடலில் ஒரு பெரும் நிலப்பரப்பு இருந்ததாக பல ஆய்வாளர்கள் நம்புகிறார்கள். அந்த நிலத்தின் பெயர் குமரிக்கண்டம். குமரிக்கண்டம் என்பது ஒரு சாதாரண நிலம் கிடையாது. அது தமிழ் நாகரிகத்தின் தொடக்கம். அறிவு, விவசாயம், கல்வி எல்லாமே வளர்ந்த ஒரு மாபெரும் தேசம். சங்க இலக்கியங்களில் கடல் கொண்டு போன நிலம் என்று பல இடங்களில் குறிப்பிடப்படுகிறது. அது கற்பனை இல்லை, ஒரு இழந்த வரலாற்றின் சாட்சியம். புவியியல் ஆய்வுகள் சொல்கிறது, பெரும் நிலப்பகுதிகள் கடலுக்குள் மூழ்கியிருக்க வாய்ப்பு உண்டு. லெமுரியா என்ற அறிவியலில் பேசப்படும் ஒரு லாஸ்ட் கான்டினென்ட் அதே குமரிக்கண்டமா? ஒரு நாள் பெரும் நிலநடுக்கம், அதைத் தொடர்ந்து மாபெரும் கடலெழுச்சி. நிமிடங்களில் ஒரு தேசம் கடலுக்குள் மறைந்தது. அங்கிருந்த மக்கள் உயிர் தப்பிக்க வேறு நிலங்களுக்கு இடம்பெயர்ந்தார்கள். அந்த இடம்பெயர்வே பின்னர் இந்தியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா முழுவதும் நாகரிகம் பரவ காரணமா? இன்றும் கடலுக்குள் மனிதனால் செய்யப்பட்டது போல் தோன்றும் அமைப்புகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. இவை சாதாரண பாறைகளா இல்ல மறைந்த நாகரிகத்தின் சுவடுகளா? இந்த உண்மை ஏன் பள்ளி பாடத்தில் இல்லை? ஏன் உலக வரலாறு இதை கூறவில்லை? சில உண்மைகள் வெளியே வந்தால் பல வரலாறுகள் உடைந்துவிடும். தமிழ் மொழி இவ்வளவு பழமையானதா என்று கேட்டால் அதற்கான பதில் குமரிக்கண்டம்தான். அது ஒரு தேசம் மட்டுமல்ல, ஒரு அடையாளம். குமரிக்கண்டம் உண்மையா அல்ல கற்பனையா? அதற்கான முழு பதில் இன்னும் கடலுக்குள்ளே மறைந்திருக்கலாம். வரலாறு எழுதப்பட்டதல்ல, மறைக்கப்பட்டது. ஆனா ஒரு நாள் கடல்தான் அந்த உண்மையை வெளியே கொண்டு வரும். அந்த நாள் வரும் வரை குமரிக்கண்டம் ஒரு மர்மம்தான்.